ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நியூவாக ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ஆன்கோயிங் சைனீஸ் ட்ராமா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் லவ் ஆஃப் நிர்வனா. இதில் மொத்தம் 40 எபிசோட்ஸ் இருக்குது. நம்ம டெய்லியுமே 1 by 1 பார்த்துடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்டேட்டுக்கு நடுவுலையுமே எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த நாட்டோட மகாராஜா ஃபர்ஸ்ட் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நடத்த சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் அந்த 2 ஸ்டேட்டுமே இப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக விருந்தெல்லாம் தடபுடலாம் ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த பிளேஸில் நம்ம ஹீரோயின் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு ட்ரிங்கை திருடிட்டு போய் ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்து குடிச்சிட்டு இருப்பா. அப்போது மேலே ஒருத்தர் நம்ம ஹீரோயினையும் நோட் பண்ணிட்டு இருக்கா. யாரான்னு பார்த்தா அவன் தான் இந்த கதையோட ஹீரோ. நம்ம ஹீரோ வேற ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டு அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாரு. பட் நம்ம ஹீரோயினையும் அதே பிளேஸில் போயிட்டு ஹைட் ஆக இவருக்கு அது ஒரு மாதிரி கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை வந்து லாக் பண்ணி அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க நம்ம ஹீரோயின் இங்கே பாரு கண்ணா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறா. அப்போ அவனுமே அதை நோட் பண்ண அவள் கையில் இருந்த அந்த ட்ரிங்க் சொட்டு சொட்டா கீழே சொட்டிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த குடுவையை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் கையில் ஒரு மாத்திரை வச்சிருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோனிக்கே தெரியாமல் அவளை அதை சாப்பிட வைக்க, இது இதயத்தை நிறுத்தக்கூடிய மாத்திரை தானே, உனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கே, அமைதியாக இருக்கணும், நகராமல் இருந்தினா நான் உன்னை காப்பாற்றுவேன், சரி நீ சொல்கிற வரைக்கும் நான் எங்கேயும் நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கே பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த பிளேஸை நம்ம ஹீரோ பார்த்துட்ருப்பாரு. அந்த சமயம் ஒரு ஸ்டேட்லேருந்து அந்த பேச்சுவார்த்தைக்காக மினிஸ்டர்லாம் வராங்க. ஸோ அவரை இந்த கதையில் நம்ம டெங்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இன்னொரு ஸ்டேட்லேருந்து ஆளுங்க வரணும் இல்லையா. ஸோ அவங்களுமே மாசா குதிரையில் வர அந்த டெங் வந்து பக்கத்தில் இருந்து அவனோட ஜெனரலுக்கு கண்ணை காட்ட அவன் உடனே ஒரு டீ கப்பை எடுத்து நம்ம இன்னொரு மெயின் கேரக்டர் மேலே தூக்கி போடுறான். ஸோ அவனை இந்த கதையில் நம்ம பெய்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அவருமே மாசா ஒரு ஸ்கில் எல்லாம் பண்ணி அந்த டீ கப்பை அவரோட கையில் எடுத்துக்கிட்டு அப்படி கீழே வருவார் பாருங்கப்பா. அந்த சீன் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த டீ கப்பை நம்ம டெங் முன்னாடி காட்டி, லேட்டாக வந்ததுக்கு நான் உங்களுக்கு இந்த டீ கப்பை கொடுத்து என்னோட மன்னிப்புகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இதை எல்லாத்தையும் மேலேருந்து நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டெங்குக்கு முன்னாடி பெய்யோட இம்ப்ரெஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும்னு அவர் நினச்சிருப்பார் போல. அதான் இந்த அளவுக்கு அவர் செம்மையாக ஸ்கில்ஸை வெளியே காட்டினாரு. ஹே ஹீரோ, நான் அவனை பாராட்டுறது உனக்கு பிடிக்கலனா நம்ம வேணா இப்படி பண்ணுவோமா, நான் இதுக்கப்புறம் அவனை பாராட்டவே மாட்டேன், நீ மட்டும் என்னை காப்பாற்றினா நான் எப்பவும் உன்னை மட்டும்தான் பாராட்டுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துட்டு, நீ இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின உன்னோட நாக்கை 4 துண்டை வெட்டி கையில் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கே நடக்கிறத பார்க்க, இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு டான்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேஸில் ஒரு பொண்ணு அழகாக டான்ஸ் பண்ணிட்டு இருப்பா. அவளை இந்த கதையில் நம்ம லியான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். பட் அவளோட டான்ஸ் எந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்ததோ அதே அளவுக்கு அவள் ரொம்ப அழகாக இருப்பா. ஸோ டெங் வந்து நம்ம லியானோட அழகலை அப்படியே மயங்கவில்லை. இவளுமே அவன் பக்கத்தில் போயிட்டு டீ எல்லாம் ஊற்றி கொடுக்க, இது எல்லாத்தையுமே ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து மேலே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் மறுபடியும் பேச போக, அது நம்ம ஹீரோவுக்கு கோபமாயிட்டு திரும்பி முறைக்கிறாரு. இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்துருக்கேன், நான் இந்த ட்ரிங்கை திருடும் போது நான் தெரியாமல் அவன் மேலே மோதிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு கத்தி எடுத்து அவளோட ஹார்ட்டுக்கிட்டே பயங்கரமாக குத்திடுறாரு. ஹீரோயினுக்கு பெயின் அதிகமாகுது. இருந்தாலும் இதுக்கப்புறம் இவன் நம்மளை உயிரோட விட மாட்டான், நம்மளோட உயிரை காப்பாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, கண்டிப்பாக நம்ம டெங்கை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி அங்கே இருந்து அந்த குடுவையை கீழே தள்ளிவிட, அங்கேருந்து எல்லாருமே அதை நோட் பண்ணிடுறாங்க. சடனாக லியான் அங்கேருந்து டேங்கை அட்டாக் பண்ண போகிறா. பட் அங்கேருந்து எல்லாருமே டேங்கை காப்பாற்ற அவளுமே அங்கேருந்து தப்பிச்சு போக, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோயின் தான் நினச்சி நம்ம ஹீரோயின் மேலே செம்ம கோபமாகறாரு நம்ம ஹீரோ. உடனே அவளை அங்கேருந்து கீழே தள்ளி விட நம்ம ஹீரோயினையும் பாஞ்சு வந்து கீழே விழறா. அப்போ பெய் வந்து அவளை சேவ் பண்ண நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியில் போகும்போது நம்ம பெய்யோட கையை லைட்டாக கிழிச்சு விட்டுட்டு வெளியில் போவார். ஹீரோயினுக்கு பயங்கரமாக ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவளுக்கு பயங்கரமான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ போட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கும் போது அந்த லியாங்க அந்த பிளேஸுக்கு வந்து, எல்லா தப்பும் என்னால் தான், ப்ளீஸ் என்ன பனிஷ் பண்ணுங்கள், உங்களோட பிளானை நான் சுக்குநூறாக உடைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் மண்டிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ நடந்ததை நினச்சி பார்க்குறாரு. அதாவது இவர் எதுக்காக டெங்கை கொலை பண்ண வரணும்னு. நம்ம ஹீரோ அந்த நாட்டு மகாராஜாவோட அரண்மனையில் டவுன் கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். ஸோ அவர் அந்த இடத்துல எல்லாருமே கமாண்டர் வெயின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. டவுன் கார்ட்ஸ்னாலே அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயம். நம்ம ஹீரோ அந்த பிளேஸுக்கு வந்தாலே எல்லாரும் போய் ஒளிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் நடக்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு அங்கே ஒரு லேடியை கைது பண்ண, அவரோட ஹஸ்பண்ட் அங்கே வந்து, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, டவுன் கார்ட்ஸுங்கிற பேரில் மகாராஜாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நீ இன்னசென்ஸ் நிறைய பேர்த்த கொலை பண்ணிட்டு இருக்க, டவுன் கார்ட்ஸ் எப்போவுமே மகாராஜா சொல்கிறத மட்டும்தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவோட ஆள் சொல்லுவார். ஸோ அவரை இந்த கதையில் நாம்
ஈஃபைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். உடனே நம்ம ஹீரோ கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த நபர் அவனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே மேலே தூக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஆளுங்க அந்த நபரோட ஒய்ஃபையுமே பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ அவனுமே சரி சரி நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி கதறுவான். ஸோ இந்த சீனை கட் பண்ணதும் நம்ம ஹீரோ அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சரி சொல்லு, அந்த பேங்க் எங்கே போனா? அப்படின்னா நீ என்னை அரெஸ்ட் பண்ணது நான் அரண்மனையிலேருந்து தப்பிச்சு வந்ததுக்காக இல்லையா? அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. சரி சொல்லு, அந்த வேங் எங்கே போனா? நீ யாரை பற்றி பேசுறன்னு எனக்கு தெரியல. எனக்கு வேங்குங்கிற பேரில் யாரையுமே தெரியாது. சரி நான் உன் வழிக்கே வரேன். அமைதி பேச்சுவார்த்தைக்காக உன்னோட இடத்துல பிரின்ஸ் சியும் அந்த வேங்குமே ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஆனால் மர்மமான முறையில் பிரின்ஸ் சி மட்டும் இறந்து போயிருக்காரு. ஆனால் வேங்கோட சடலம் எங்கே தேடியுமே கிடைக்கல. அப்படி அவன் எங்கே போனான்? ஏன் நான் அவனை பற்றி தேடும் போதெல்லாம் அவனை பற்றின சின்ன க்ளூ கூட எனக்கு கிடைக்கல. நீ என்ன பதில் சொல்லணும்னாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பதில் சொல்லு. ஏன்னா உன்னோட ஒய்ஃப் இன்னும் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அவனுமே சரி நான் உண்மையை சொல்லிடுறேன். அவனை பற்றி முழுசாலாம் எனக்கு தெரியாது. அந்த வேங் அவனோட பேரை மாற்றிக்கிட்டான், வெயிஸ்டேட்டுக்கு ஓடி போயிட்டான். அது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. என்னோட மனைவியை மட்டும் ப்ளீஸ் விட்டுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோ அதை பற்றி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போக இவனுக்கு பயங்கரமான கோவம் வருது, பயங்கரமாக கத்துறான். ஸோ இந்த சீனை கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட ஈஃபையுமே சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது எல்லாமே வேங்குக்கு சம்மந்தப்பட்டது தான். அதில் டேங்கோட நேம் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்க ஏதோ ஒரு மேப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். இந்த சீனை கட் பண்ணணும் நம்ம ஹீரோ வந்து அரண்மனைக்கு போவார். ஹீரோவுக்கும் மகாராஜாவுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷனே இருக்குது. என்னென்னா ஹீரோவோட அக்காவை மகாராஜா மனைவி ஆக்கியிருக்காரு. ஆனால் ஹீரோவோட அக்கா வந்து மகாராணி கிடையாது. அதாவது ஹீரோவுக்கு முதல் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அவர் எத்தனை கல்யாணம் பண்ணாலுமே அவங்களுக்கு துணைவி தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுமே. ஸோ இந்த கனெக்ஷன் தான் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுலையுமே இருக்கும். பட் நம்ம ஹீரோவுக்கு அந்த பேலஸில் எங்கே பார்த்தாலும் அவங்க அக்காவை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம ஹீரோ ஃபுட்டுக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் அவரோட அக்கா தான் நம்ம ஹீரோவுக்கு ஃபுட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிளேஸ்க்கு நம்ம ஈஃபை வந்துட்டு டேங்க் கிட்ட இருக்க அந்த மேப் எது சம்மந்தமானா இந்த உலகத்தில் எங்கே இந்த கனிம வளங்கள்லாம் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் ஒருத்தர் வந்து ஒரு மேப்பாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பண்டைய காலத்தில். ஸோ அந்த மேப் இப்போ அந்த டேங்க் கைக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த மேப்பை பற்றி சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இந்த மாதிரி ஒரு மேப் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருக்குங்கிற விஷயத்த நீ உடனே ஸ்ப்ரெட் பண்ணு. கண்டிப்பாக எந்த பொந்துக்குள்ளே அந்த எலி ஒளிஞ்சிருந்தாலும் வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ அந்த டேங்கை தேடி அந்த பிளேஸுக்கு போயிருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம லியான் கிட்ட உன்னோட ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, அதனால நீங்கள் இருக்க வேண்டாம், நீ உடனே இடத்த காலி பண்ணு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அவர் கையில் இருக்க ஒரு அடையாளத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னாச்சு, நீங்கள் அந்த பொண்ணை பற்றியா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாம், அவள் என்னோட அடையாளத்தை பார்த்துட்டா. ஆனால் கவலைப்பட தேவையில்லை, நிச்சயம் அவள் பொழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்க இந்த பக்கம் பெய்யை காட்டுறாங்க. பெய்யும் அரண்மனைக்கு போவார். மகாராஜா தான் தன்னை வந்து பார்க்க சொல்லி பெய்க்கு சம்மன் அனுப்பியிருப்பார். பட் இவர் கொஞ்சம் லேட்டாக வர மண்டி போட்டு அதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க, பரவாயில்ல, உன்னோட அப்பா எனக்கு சாதாரண ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் தெரியுமா, அவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தான், அதனால் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். நீ சீக்கிரமாகவே பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஆனால் இப்போ பேச்சுவார்த்தையில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அந்த கல்ப்ரேட் யாருங்கிறத சீக்கிரமாக கண்டுபிடி அப்படின்ற மாதிரிலாம் இவர் நம்ம பேய்க்கு வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்ருக்க. நம்ம ஹீரோ அப்போ உள்ளே வருவார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக பார்த்துட்ருக்க. நம்ம பேயும் அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோவும் திரும்பி அவனையவே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பேயும் வீட்டுக்கு வந்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, சீக்கிரமாக அந்த கொலைகாரனை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும், அதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்கள அனுப்பி வைக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அவளுக்கு சுயநினைவும் வந்துருச்சு. ஸோ அபாய கட்டத்தை தாண்டியாச்சு. இப்போ இவன் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அங்கே வந்தால் அந்த டாக்டர் சொல்லுவார். ஸோ அவரை இந்த கதையில் நம்ம டாக்டர்னே மென்ஷன் பண்ணுவோம். அவர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் தெளிய ஆரம்பிக்குது. அப்போ அவள் லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. என்னன்னா அவளுக்கு பேரண்ட்ஸ் இல்லை போல், ஒரு டீச்சர் கூட தான் அவள் வாழ்ந்துட்டு வரா. அந்த லேடியை நம்ம மாஸ்டர்னே மென்ஷன் பண்ணுவோம். மாஸ்டருக்கு இப்போ பர்த்டே வரப்போகுது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பை நம்ம அந்த பர்த்டேக்கு இவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணிகிட்ருப்பா. பட் அந்த சூப் ரெடி பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப அபூர்வமான ஒரு மூலிகை பொருள் தேவைப்படும், ஒரு பூ தேவைப்படும். ஸோ அது எங்கெங்கேயோ அவள் தேடி தேடி அலைவா. பட் அவளுக்கு கிடைக்காது. இந்த
அமைதி பேச்சுவார்த்தையில் பேய்கிட்ட கேட்டு அந்த பூவை நம்ம வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அந்த பிளேஸுக்காக அவங்க மாஸ்டர்கிட்டே சொல்லாமல் தனியாக கிளம்பி வந்திருப்பா. பட் அவங்க மாஸ்டருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த பிள்ளை நம்மக்கிட்ட சொல்லாமல் எங்கேயோ போக போகிறான்னு சொல்லிட்டு. அதனால் அவளுக்கு தெரியாமல் ஒரு லெட்டரை எழுதி அதில் ஒரு கீ செயின் மாதிரியான ஒரு பொருளையும் வச்சு, உனக்கு நான் 3 மாதம் வரைக்கும் தான் டைம் தருவேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதை மனசில் வச்சுக்கோ. அங்கே உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்ககிட்ட ஒரு அட்ரஸ் இருக்கும். அதில் அந்த கீச்சனை எடுத்துகிட்டு போய் கொடு. அவங்களே உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அவளுமே அந்த பேகெல்லாம் அந்த இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோயினியை குத்த வருவார். இது எல்லாத்தையுமே அவள் கனவுல பார்த்துட்டு பயந்து போய் அங்கேருந்து நம்ம பெய்யோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறா. பயப்படாத, நீ இப்போது சேஃபாக தான் இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவளும் மெதுவாக எழுந்திரிச்சு உட்கார. உன்னோட பேர் என்ன? நீ எப்படி இங்கே வந்த? நான் என்னோடய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது என்னோடய பேக் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துகிட்டு போகலான்னு உங்களோட ஹாலுக்குள்ளே நான் நுழைஞ்சிட்டேன். அப்போ தான் அந்த கொலைகாரன் கையிலையும் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கான மெடிசனுமே அந்த பிளேஸுக்கு வரும். பட் அந்த மெடிசனை நம்ம போய் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவளோட மாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் ஞாபகம் வரும். இந்த உலகத்தில் இருக்க யாரும் நல்லவங்க கிடையாது, யாரையும் நம்பாத அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது. ஸோ அதனால் அவள் அந்த மெடிசனை வாங்காமல் அப்படியே பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்ம பேயுமே அதை ஒரு வாய் எடுத்து குடிச்சிட்டு வேற ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு வர சொல்லி அதை நம்ம ஹீரோயினுக்குமே ஊட்டி விடுவார். நீ அந்த கொலைகாரனோட முகத்தை பார்த்தியா? இல்லைனா அவனோட வாய்ஸ் அது உனக்கு எங்கேயாவது கேட்ட மாதிரி இருந்துச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவளுக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ அவனும் சரி இப்போ தான் நீ மரணத்தோட உச்சி வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. இப்போ கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது தான், இருந்தாலும் நீ நல்லா ரெஸ்டடு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிளேஸுக்கு டாக்டர் வருவார். ஹீரோயினோட பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவ பர்ஃபெக்டாக குணமாயிட்டா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் இவளோட காயமும் குணமாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி உன்னோட வீட்டாளுங்களோட அட்ரஸ் கொடுத்தினா நீ நல்லா இருக்க, உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயத்தில் அவளோட மாஸ்டரை இன்வால்வ் பண்ண விருப்பம் கிடையாது. ஸோ அவள் அமைதியாகவே உட்காந்துட்ருக்க. டாக்டரும் இப்போது அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. நம்ம ஹீரோயினையும் அதே பேலஸில் இருந்து அவளோட ஹெல்த்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் பொழைச்ச விஷயம் இப்போ நம்ம ஹீரோவுக்குமே தெரிய வந்துடுது. ஸோ அவருமே அந்த பெயின் நினச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் பொழைச்சிட்டு அவளை கொலை பண்ணுறதுக்காக மறுபடியும் நான் அவன் முன்னாடி போய் நிற்பேன்னு. ஆனால் அவன் தப்பு கணக்கு போட்டுட்ருக்கான். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்கா. இந்த சைடு இங்கே கட் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினுமே வெளியில் கொஞ்சம் ஓப்பன் பிளேஸில் உட்காந்து லோட்டஸ் சீடை வச்சு டீ ரெடி பண்ணிகிட்ருப்பா. அதை பார்த்ததும் அவளோட பணிப்பெண்ணும் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இந்த விதையெல்லாம் நானே உங்கள் ரூமுக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல, எப்போவும் நான் அங்கே தானே இருப்பேன், ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு தான் இந்த மாதிரி வந்தேன், இந்தாங்க நான் உங்களுக்காக டீ போட்டிருக்கேன், இதை குடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அந்த பொண்ணு அந்த டீயை வாங்கவே மாட்டா. அதை பார்த்த ஹீரோயினியும் அதை குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு தோணுது, நாம் ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவ ஒரு பட்டத்தை ரெடி பண்ணி அந்த பட்டத்தை வானத்தில் பறக்க வச்சிட்ருக்கா. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ தூரத்தில் ஒரு மரத்தில் உட்காந்து நம்ம ஹீரோயினியை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் வேணுமுனே அந்த பட்டத்தை அவிழ்த்து விட்டு அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஏணியை போட்டு அந்த வீட்டுக்கு மேலே ஏறுவா. ஏன்னா அந்த இடத்துல செக்யூரிட்டி எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக. பட் அவள் மேலே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவளால் அந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. அந்த சமயம் நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாரா, அவர் கையில் ஒரு கல் இருக்கும். நம்ம ஹீரோனை நோக்கி விட அப்போ அவள் அந்த மரத்தில் இருக்க நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுவா. அப்போ அவள் அங்கேருந்து கால் ஸ்லிப்பாக சடனாக நம்ம போய் தூரத்துலேருந்து வேகமாக ஓடி வந்து நம்ம ஹீரோனை அப்படியே சேவ் பண்ணிடுறாரு. ஐம் சாரி, நான் எப்போவுமே கவனமாக தான் இருப்பேன், ஆனால் அந்த பைத்தியக்கார பூனை தான் மேலேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான், அதனால தான் இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு. சரி பரவாயில்ல. இப்போ நீங்கள் யாரோ பைத்தியக்கார பூனைன்னு சொன்னீங்கல்ல, யாரை சொன்னீங்க? அதான் அன்னைக்கு என்னை கொல்ல வந்தால அவன் தான் அந்த மரத்துலேருந்து என்னை நோட்டை விட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம பேயும் சரி வாங்க நம்ம போய் ஒரு சின்ன டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் உள்ளே போவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினையும் அவ போட்ட டீயை நம்ம பெய்க்கு கொடுக்க அவருமே அதை வாங்கி குடிக்க, உன்னோட உடம்பு முழுசாக குணமாகிற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கலாம். இல்லை இதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க விருப்பப்படலை, ஏன்னா நான் அவனோட முகத்தை பார்க்கவே இல்லை,
நான் இங்க இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்ல. அதனால நான் இங்கருந்து போறது தான் சரி. இங்க பாரு, நீ யூஸா இருக்கியோ இல்லையோ, ஆனா உன்னோட ஹெல்த் என்னோட பொறுப்பு. அதனால நீ இங்க தான் இருக்கணும். அப்படின்ற மாரிலாம் நம்ம ஹீரோயினிய கட்டாயப்படுத்த அவளுக்கு ஒரு மாரி இருக்கும். சரி, உனக்கு இங்க இருக்க போர் அடிக்குது அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு 3 டேஸ் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்க போகுது. ஸோ அந்த டைம்ல நான் உன் கூட வெளியில வந்து உனக்கு இந்த ஊர சுத்தி காட்டுறேன். அப்படின்ற மாரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினியும் இல்ல இல்ல வேணாம் வேணாம். உங்களுக்கு கண்டிப்பா அதிகமா வேலை இருக்கும். நீங்க என் கூட வரணும்னு அவசியம் இல்ல. எனக்கு அந்த டாக்டர மட்டும் அனுப்புங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதுக்குமே அவன் ஓகே சொல்லிடுறான். ஸோ இந்த சீனை கட் பண்ணதும் பேய் சொன்ன மாதிரி நம்ம டாக்டரை ஹீரோயினி கூட அந்த ஊரை சுற்றி பார்க்க வெளியே அனுப்பி வச்சிடுறாரு. பட் அவங்க கூட நம்ம பேயுமே போயிடுறாரு. அப்போ ஹீரோயினி கிட்ட எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு, அதனால தான் உங்க கூட வந்தேன். நான் வரதுனால உனக்கு பிரச்சனை இல்லையே. இல்லை இல்லை, நீங்கள் வரதுனால அது எனக்கு பெருமை தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இப்போ இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அந்த பிளேஸில் ஒரு பொண்ணு அழகா ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்த ஒருத்தர் என்னடா மியூசிக் இது, உங்களுக்குலாம் அழகா வாசிக்கவே தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் இவன் ஓவரா கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோனிக்கு கோவம் வந்துட்டு அவகிட்ட இருந்த ஃப்ரூட் எடுத்து அவன் மேலேயே போட்டு நீ என்ன இங்க புதுசா வந்திருக்கியா, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இவ கத்திடுறா. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம பேயும் ஒரு மாதிரி ஹீரோனிவே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சீனை கட் பண்ணதும் இப்போ இவங்க எல்லாரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு போவாங்க. அந்த இடத்துக்கு கிரவுண்ட் பிரின்ஸுமே வருவாரு. நம்ம ஹீரோனோட இன்னசென்ஸ் அங்கேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் அவள் கொஞ்சம் ஓவராக தான் இன்னசென்ட்டாகவே அந்த இடத்துல இருந்துட்டு இருப்பா. அப்போ நம்ம பேயுமே அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனிக்கு பயங்கரமாக ட்ரிங்க் ஆகிடுது. ஸோ அவளை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போக அந்த இடத்துல இருந்து அவள் ஒரு நதியில் விழுந்த மாதிரி சத்தம் கேட்குது. அங்கே இருந்த பனிப்பெண்களும் பதறிக்கிட்டே வந்து சொல்ல அங்கேருந்து நம்ம பேயும் அவனோட ஆளுங்களும் நம்ம உடனே இவளை காப்பாற்றி ஆகணும், அவளோட உயிருக்கு ஆபத்தாயிட போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவளை தேடி போக இந்த பக்கம் பார்த்தா கட்டிலுக்கடியில் அவ ஒளிஞ்சிட்டு இருக்கா. இது எல்லாமே நம்ம ஹீரோனோட பிளான் தான். இவங்க நதி பக்கம் என்ன தேடிட்டு இருக்கட்டும், நான் இந்த பக்கம் தப்பிச்சு போறேன் அப்படின்ற மாதிரி இவளும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறா. அந்த பைத்தியக்கார பூனை கிட்ட இருந்தும் இந்த பிரின்ஸ் கிட்ட இருந்தும் நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவள் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அவளோட தொலைஞ்சு போன அந்த பட்டம் அந்த பிளேஸில் இருக்கு. அதை பார்த்து தான் அவள் ஷாக் ஆக பின்னாடி நம்ம ஹீரோ வந்து அவளோட முடியை பிடிச்சி இழுக்க இவள் பயந்து போய் திரும்ப அவருமே கொஞ்சம் க்ளோஸாக வந்து யார் பைத்தியக்கார பொண்ணுன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இதோட தான் இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.